உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் வீட்டில் இருக்கேன், லீவ் போட்டிருக்கேன் ஆஃபீஸ்க்கு. இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிற டாபிக் என்னென்னா, குழந்தைகிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். பட் எத்தனை பேர் இது கேட்குறாங்க, எத்தனை பேர் இதை கேட்கலங்கிறது அந்தந்த சூழல்களை பொறுத்து தானே நடந்துக்கிட்டே இருக்கும். யாருக்கு எது போய் சென்றடையணுமோ அவங்களுக்கு அது போய் சென்றடையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரே எண்ணம். இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாம் என்னன்னா, சினிமாவை பற்றியும் ஒரு வீடியோவை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோஸில் இதில் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பேசுனீங்க இல்லையா? இப்போது என்ன சொல்கிறது, நிறைய ஃபோன் தான். இப்போ என் வீட்லேயே பார்த்தீங்கன்னாலும் ஃபோனும் கையுமாவே தான் இருக்கிறாங்க. அதுலேருந்து அவங்கள விடுவிச்சுக்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்லை. ஆனால் காலம் ஒரு நாள் அவங்களுக்கான பாடங்களை கொடுத்து நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். அதுவும் இல்லாமல் அதுதான் நடைமுறை வாழ்க்கையிலையும் வந்துகிட்டு இருக்கு. சரி, அன்பான குழந்தைகள், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது கொஞ்சம் உங்களுக்கு நம்ம சொல்கிறது புரியுது, இதனால நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஒரு சின்ன விஷயத்தை யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, படிக்கல, உங்கள் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஆனால் ஒரு வாழ்வாதார தேவையை நான் சொல்கிறேன், அதில் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களால் வழிமுறைப்படுத்த முடியுதுன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் அப்படியே குழந்தையாவே இருந்துருவீங்களா? கிடையாது, வளருவீங்க இல்லையா? உங்களுக்கு வளரும்போது இன்னைக்கு வாங்கக்கூடிய 1000 ரூபாய் ஷர்ட்டோ பேண்ட்டோ அல்லது நீங்கள் சூஸ் பண்ணுற சுடிதாரோ மிடியோ, அதை இந்த இப்போ சொல்கிற மாதிரி லெகங்கா இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோமா? கம்முன்னு இருங்க, பேசிகிட்டு இருக்கேன்ல. அப்போ லெகங்கா இந்த மாதிரி இங்கே என்ன சொல்றது, இவங்க தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஃபோன் எடுத்து உட்கார்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இப்படியே தான் சவுண்டு பண்ணுவாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம ஃபோன் இல்லாமல் பேசாமல் உட்காந்துட்டு இருந்தோம்னா சத்தமே போட மாட்டாங்க, அமைதியாக இருந்துருவாங்க. அவங்களையும் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்க, லாஸ்ட்டில் போடுறேன். இது அப்போ இப்போ பேச வந்தது என்னன்னா, நீங்கள் வளருவீங்க, உங்களுடைய ட்ரெஸ்ஸுகளும் சரி அமைப்புகளும் சரி எல்லாமே ஒரு விலை வித்தியாசம் வரும். இன்னைக்கு வாங்குற 1000 நீங்கள் நாளைக்கு 3000 கொடுத்து வாங்குறீங்களா, 5000 கொடுத்து வாங்குறீங்களான்னு தெரியாது. அப்போது நீங்கள் வளரும் போது உங்கள் அப்பா அம்மாவுக்கு வயது முதிர்வு ஏற்படும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு துணைவியார் வருவாங்க, மனைவி அல்லது பெண்ணாக இருந்தால் கணவன் அப்படிலாம் வருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வம்சாவளிகள் பெருசாகும், உங்களுடைய சூழல்கள் பெருசாகும். அப்போது யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பழுவாக தெரியுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, எல்லாருமே அன்பான உறவுகள் தானே. ஏன் எல்லாருமே நம்மளுக்கு பழுவாக தெரியுறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட வருமானம்னு ஒன்று இருக்காது. ஒரு பண தேவைங்கிறது பூர்த்தி செய்ய முடியாத ஒரு இடத்துல இருக்கீங்க. அதனால உங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பழுவாக தெரிவாங்க. அது அம்மா அப்பாங்கும் போது அவங்க பாஸ்டன்ஸில் போயிடுவாங்க, ஏன்னா வயசாயிடுச்சு இல்லையா? அப்போ பாஸ்டன்ஸில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு அவங்க இன்னும் பிரச்சனைக்குரியவங்களாகவும் தெரியுவாங்க. ஏன்னா வயசு ஆகும்போது அவங்க நிறைய விஷயங்கள் கலந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, சரிங்களா? அப்போ அது பேசிக்கிட்டே இருக்கும்போது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மனோபக்குவமோ, அது எல்லாத்துக்குமே ஒரு வகையில் உறுதுணையாக இருக்கக்கூடியது வருமான தேவைகள் தான். வருமான தேவை, வீடு, அதுக்கான ஸ்பேஸு. ரொம்ப வயசானவங்களெல்லாம் வீட்டில் வச்சுருந்தோம்னா வாடகைக்கு கூட வீடு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா காலம் போயிட்டு இருக்கு, நாமளே அதை பற்றி யோசிக்கிறோம், சரியா? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்கள எத்தனை பேர்த்தையுமே பராமரிக்கிறக்கோ அல்லது அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீடுகள் நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுக்கவோ, சொந்த வீடாக இருந்தால் பிரச்சனை இல்லை, ரெண்ட்டுக்கு எடுக்கவோ இது பண்ணால் உங்களுடைய வாடகை தேவைகளை யோசனை பண்ணி பாருங்க. நீங்கள் நாளைக்கு அந்த மாதிரி வீடுகளில் மனைவி மக்கள் அம்மா அப்பா எல்லாத்தோட இருக்கும்போது குறைந்தபட்சமோ அதிகபட்சமோ 15000க்கு மேலே தான் நீங்கள் வாடகை கொடுக்க வேண்டியது வரும். சாதாரணமான இதுகளுக்கே இன்னைக்கு 2 ரூமுக்கே 4000 8000 சொல்றாங்க. சரி, இப்போ இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கக்கூடிய இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்கன்னா, இது பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம். அப்போ இந்த மாதிரி தேவைகளும் விலைவாசிகளும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போ அந்த ஒரு சூழல்ல நீங்க என்ன வாழ்க்கை நடத்திடுவீங்க? அப்போ அதுக்கு அடித்தளமா இருக்கக்கூடியது படிப்பு,
படிப்பு சார்ந்த வேலை. இப்போ படிச்சுட்டாலும் நீங்கள் மிகப்பெரிய விவசாய வேலைகளை எல்லாம் கையாளலாம். அது பின்னி நீங்கள் பகுத்தறிவோடு இருக்கும்போது அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் கூட அதில் என்ன வருமான தேவைகளை உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் அதில் ரொம்ப பதிவாகும். சரி, அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த படிப்பு உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப நாலேஜாக படித்தவங்க செய்யாத விஷயத்த கூட படிக்க நம்ம பகுத்தறிவு இந்த மாதிரி ஒரு சிலர் சொல்கிற அட்வைஸுகள்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப பெரிய உதவிகரமான ஒரு விஷயமா இருக்கும். அதுக்குள்ளே வெளியில் யாரோ வந்துட்டாங்க, அதனால் பார்க்க போயிருந்தேன். அப்போ நீங்கள் வருமான தேவைகள் கூடுதலாக்கிக்கணும் அப்படிங்கும்போது உங்கள் தகுதிகளை நிர்ணயப்படுத்திக்கணும். இன்னொன்று ஒரு சின்ன வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு மெசேஜ் பார்த்தேன். என்னென்னா, நாங்கள் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டு படித்து பிடிச்சி எல்லாம் பண்ணி கூட நாங்கள் இன்னும் ஒரு 15,000 20,000 வேலைக்கு தான் போவோமா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவநம்பிக்கையாவோ தன்னம்பிக்கை குறைவாவோ பேசுகிறவங்க சூழலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க திறமையான ஒரு விஷயத்த தேடாமல் இருந்திருப்பாங்க, அல்லது அவங்க குடும்ப சூழல் அவங்கள முன்னேற விடாமல் இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்குதா இருக்கும். அப்போ இது சுற்றி நடக்கிற காரண காரியங்களை வச்சு தான். ஆனால் படிப்புங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே உங்களுக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியது. இன்னும் இருக்கு, இது முழு வீடியோ ரொம்ப பெருசாயிரும். அதனால இதை பதிவு போட்டுட்டு மறுபடியும் மீதி பேசி இன்னொரு பதிவு போடுறேன். உங்களுக்கு என்னுடைய வணக்கம். பாருங்க, இவ தான் சரியான குறும்பி. என்னென்னா, ஒரு வீடியோ போட்டு ஏதாவது பேசலான்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த டப்பாவை போட்டு உருட்டி 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 அது ஃபோனு கையில் எடுத்துட்டோம்னா பாருங்கள் என்ன வேகமாக அந்த ஃபோனில் ஃபோட்டோ பிடிப்போமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவளுக்கு அதை வாங்கி கடிச்சு வைக்கணும். அது என்ன இருக்குதோ அது பெரிய பொருளாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அதை வாங்கி கடிச்சிடணும். அதுதான் அவளோட ஆசை. அதுதான் பரப்பா அவள். அதுக்கு மேலே இவங்க 2 பேர் ஏதாவது ஒன்று மெயின் சவுண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க.